அனைவருக்கும் வணக்கம். 10th போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாமே மேக்ஸா. இந்த மேக்ஸ் போர்டு எக்ஸாமில் எப்பப்பெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க பசங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். த ஃபஸ்ட்டு ஒன் -2² இல்லைனா -4². இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, காமனாக என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இந்த மைனஸும் 2 ரெண்டுமே 2 முறை மல்டிப்ளை பண்ணி +4ன்னு போட்டுருவாங்க. இங்கே நல்லா பாருங்கள், இந்த மைனஸ் தனி 2க்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. இது எப்படி போடணும் அப்படின்னா, -2² மைனஸ் அப்படியே வச்சுக்கணும், இந்த 2க்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணி 4 அப்படின்னு போடணும். புரியுதா? ஸோ இது மிஸ்டேக் நம்பர் 1. அடுத்து ஃப்ராக்ஷனில் 2x + 8/2. ஓகே, இது எப்படி டிவைட் பண்ணுவோம்? இந்த எக்ஸும் இந்த இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 2 கேன்சல் பண்ணிட்டு x + 8 அப்படின்னு போடுவோம். ஸோ இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, இங்கே 2x + 2ன்றது 2 தனித்தனி டேர்மு. இந்த ரெண்டுத்தையுமே காமனாக இந்த 2 வந்து டிவைட் பண்ணுது. ஆக்சுவலாக இது எப்படி எழுதணும்னா 2x/2 + 8/2 இப்படி எழுதியிருக்கணும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 2 கேன்சல் ஆகிடும், இங்கே 4 டைம்ஸ் வரும். அப்போ x + 4ன்னு வந்திருக்கு ஆன்சர். இல்லை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2x + 8/2 2 இந்த ரெண்டுத்துலேயும் 2 காமனாக வெளியே எடுத்துட்டு x + 4/2. இப்போ இது ரெண்டு மல்டிப்பிளில் இருக்குது. மல்டிப்பிளில் இருக்கும்போது நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 நம்பர் அடிஷனில் இருக்கும்போது நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. நல்லா பாருங்கள், x + 8/2ன்னு இருக்கும்போது 2x + 8/2ன்னு இருக்கும்போது இங்கே ஒரு நம்பரும் இங்கே ஒரு நம்பரும் அடிஷனில் இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ 2 × x + 4/2 இந்த 2வும் இந்த x + 4ம் மல்டிப்பிள் இருக்குது. அப்போ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ x + 4 தான் கரெக்ட் ஆன்சர். இது நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக் நம்பர் 2. அடுத்து 3. இப்போது 5 - 2 × x + 1 இந்த மாதிரி இருக்கும்போது இந்த -2 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த -2 × x -2x மட்டும் போட்டுட்டு +2ன்னு போட்டுடுவாங்க. அது 5 - 2x. இந்த ஃபஸ்ட்டு டைம் கூட மட்டும் இந்த மைனஸையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுவோம். செகண்ட் டைம் கூட டேரெக்டாக -2ன்னு போடாமல் +2ன்னு போட்டுருவோம். 2 1s are 2 அப்படி. இப்போ இந்த இடத்துல இது வந்து மிஸ்டேக்கு. இந்த -2ன்றது இங்கே உள்ளே இருக்கிற 2 டேர்முக்குமே காமனாக எழுதணும். இப்போ 5 - 2x - 2 இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 4. இப்போ எக்ஸ்பொனென்ஷியலில் ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 3² = 36 இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? இதை 2 3s are 6. 6² = 36. 6² இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 6 x = 6². அப்போ x = 2 அப்படின்னு போட்டிருப்போம். இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, இங்கே 2 இங்கே 3 x இங்கே ரெண்டும் இது 2 வேறு, 3 xன்றது வேறு. 2 x 3 x அப்படின்னு இருந்திருந்தா நம்ம 6 xன்னு போட்டிருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பவரில் இருக்கிற வேல்யூஸில் ஒன்று பேஸ் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது 2வும் இங்கே இருக்கணும், 2வும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ பவரில் எப்படி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா? இல்லை பவர் ஒரே மாதிரி இருந்தால் பேஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், a⁴m × a⁴n. இங்கே பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா? அப்போ பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு பவர் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை a⁴m × b⁴m அப்படி இருந்ததுன்னா இங்கே பவர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பேஸை வந்து மல்டிப்ளை பண்ணும். ab a × b⁴m. இந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா, பேஸும் ஈக்குவலாக இல்லை, பவரும் இங்கே 2⁴1 இருக்குது, இங்கே 3 x இருக்குது. இதுவும் ஈக்குவலாக இல்லை.
அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 3 பவர் எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டும் 36 டிவைட் பை 2 அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இது 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 18, 3 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஓகே, 3 பவர் எக்ஸ் வரல. சரி, கொஷினை நான் மாற்றிக்கிறேன். 36க்கு பதிலாக 18 வச்சுக்கலாம். ஓ 9 டைம்ஸ் வரும், 9. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஓகேவா, புரியுதுங்களா? அப்போது பேஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா பவர் வந்து ஆட் பண்ணிக்கணும், பவர் ஈக்குவலாக இருந்ததுன்னா பேஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்னா எதுவுமே பண்ணக்கூடாது, தனித்தனியாக தான் வச்சுக்கணும். ஓகேவா, இது மிஸ்டேக் நம்பர் 4. இது 5. டூ இன்ட்டு 1/3 ப்ளஸ், சரி இது மட்டும் பார்ப்போம். 2 இன்ட்டு 1/3 இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2 அப்படின்றது 2/1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நியூமரேட்டரை 2 1s are 2 டிவைட் பை டினாமினேட்டரில் 1 3s are 3 இப்படி தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம எப்படி பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் 2/3ன்னு போட்டுருவோம், இல்லை சம்டைம்ஸ் 1/6ன்னு போடுவோம். புரியுதுங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுவோம், இல்லைன்னா சம்டைம்ஸ் 2/6ன்னு போட்டிருப்போம். புரியுதா? இந்த 2வை வந்து நியூமரேட்டர் கூடவும் மல்டிப்ளை பண்ணியிருப்போம், டினாமினேட்டர் கூடவும் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ரெண்டுமே தப்பு. ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு 1/3ன்னா நியூமரேட்டர் கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணும் 2/3. இதே கொஷினை 2 + 1/3ன்னா எப்படி எதுவும் இங்கே வந்து சம்டைம்ஸ் 2/3ன்னு போட்டிருப்போம். ஓகேவா? இல்லை 3 2s are 6, 6 + 7/3ன்னு போடுறதுக்கு மேலே 6/7 இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 6ன்னு போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இதை எப்படி மல்டிப்ளை ஆட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு 1/3 அப்படின்னா டைரெக்டாக நியூமரேட்டரும் மல்டிப்ளை பண்ணும் 2 டிவைட் பை 3. அதுவே 2 + 1/3ன்னா இங்கே நமக்கு டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, 1 இருக்குதா எடுத்துக்கலாம். இங்கேயும் நம்ம 1 இருக்குதா எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கணும். இங்கே நமக்கு 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ரெண்டுமே சேமாக இல்லை. இப்போ சேமாக கொண்டு வரணும்னா இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 வரும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 வருமா? இப்போ நியூமரேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், 6/3 + 1/3. இப்போ டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கா? 3. இப்போது நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். 6 + 1 = 7, 7/3. ஓகேவா? இப்போது 7/3 தான் கரெக்ட் ஆன்சர். என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்? 3 2s are 6 + 1 டிவைட் பை 3ன்றதுக்கு சம்டைம்ஸ் இன்னொரு இப்படி ஆட் பண்ணாங்க. 2 + 1/3 டைரெக்டாக 2 + 1 3/3 = 1 இப்படியும் போட்டிருப்பாங்க நிறைய பேர். ஓகேவா? ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது 5, இது 6. மல்டிப்ளிகேஷன் அடிஷன், இது 7. 2/x = 6. இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 2/x = 6. என்ன பண்ணலாம்? 2 = 6x. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ எக்ஸ் இங்கேருந்து இங்கே போகும்போது -x ஆகிடும். 2 = 6 - x. அப்போது -x = 6 - 2, -x = 4, x = -4. இந்த மாதிரி தப்பாக போடும். ஏன் தப்பு? 2 டிவைட் பை x = 6 அப்படின்னு இருக்குது. ஸோ 6னா 6 டிவைட் பை 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இங்கே இருக்கிற எக்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த 2வும் இந்த எக்ஸும் எப்படி இருக்குது? டிவிஷனில் இருக்குது.
நான் என்ன பண்ணுறேன், எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு மேலே ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். எல்ஹெச்எஸில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஆர்ஹெச்எஸ்லையும் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற எக்ஸு இங்கே இருக்க எக்ஸு கேன்சல் ஆகிடும். 2 = 6x கிடைக்கும். ஸோ டினாமினேட்டில் 1 இருந்ததுன்னா அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கேயும் 1 இருக்கும், அதையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2 = x அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 2/6, x = 1/3. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது நம்ம டினாமினேட்டரை மைனஸ்ன்னு கொண்டு வருது, இது ஒரு மிஸ்டேக்கு. இதே மிஸ்டேக்கை சிலர் எல்லாமே இதை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இந்த 2/6ன்னு போடுறதுக்கு பதிலாக இந்த 2/x = 6, 2/6 = xன்னு போடுறதுக்கு பதிலாக 6/2 = x பார்த்த உடனே பெரிய நம்பருக்கு கீழே சின்ன நம்பர் போட்டு x = அப்படின்னு வச்சுப்பாங்க. அதுவும் தப்பு. எக்ஸ் எப்போவுமே நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இது மிஸ்டேக் நம்பர். அடுத்து மிஸ்டேக் 8. அதே போல் பவரில் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, அதில் மறுபடியும் நம்பர் பார்த்துடலாம். a⁵, a⁴, இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணணும், பேஸ் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா பவரில் இருக்க வேல்யூ ஆட் பண்ண. a⁴ 5 + 2 = a⁴7, 9th one. நம்ம என்ன பண்ணியிருப்போம், மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா a⁴10 அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேவா? இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா பவரில் இருக்கிற வேல்யூ எப்பவுமே ஆட் பண்ணணும், பேஸில் இருக்கிற வேல்யூ தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம காமனாக அடிக்கடி பண்ணுறோம். இல்லை பாருங்க, 2⁵ × 2⁴2 அப்படின்னா 2⁵5 + 2 7. இதே போல் 2⁵2 × 5⁴2 அப்படின்னா பேஸ் பவர் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ பேஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2 5 10⁴2 = 100. இது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்போ 2⁴2 பாருங்கள் 4ன்னு எழுதிக்கலாம். 5⁴2 பாருங்கள் 25ன்னு எழுதிக்கலாம். 4 5 4 25 100. ஓகேவா? ஸோ பவரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். பவரை நம்ம பவர் மாறி மாறி இருக்கும்போது அதை ஆட் பண்ணியிருக்கணும், பேஸ் மாறி மாறி இருக்கும்போது அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ பவர் மாறி மாறி இருந்ததுன்னா பேஸ் ஈக்குவலாக இருந்திருக்கணும், பேஸ் மாறி மாறி இருந்ததுன்னா பவர் ஈக்குவலாக இருந்திருக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இதே போல் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. x² y³ z⁴, x³ y² z⁴5 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் என்ன, எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு விதமாக போடுறீங்க. இப்போ x² x³ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஒய்ல இருக்கு, இது ரெண்டும் இருக்கு. இப்போ ஹெச்சிஎஃப்னா ஃபர்ஸ்ட் காமனாக இருக்குதெல்லாம் எடுத்து எழுதணும். இங்கே காமனாக எல்லாமே காமனாக இருக்குது. எக்ஸுக்கு எக்ஸ் காமனாக இருக்குது, ஒய்க்கு ஒய் காமனாக இருக்குது, ஜெட்டுக்கு ஜெட் காமனாக இருக்குது. இங்கே வேறு எதனா L² M², L M இந்த மாதிரி எதனா வந்ததுன்னா அப்போ தான் காமனாக இல்லாமல் இருக்கும். இங்கே எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ எல்லாமே காமனாக இருக்க மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ ஹெச்சிஎஃப்னு பார்க்கும்போது காமனாக இருக்கிறதுல பவர் வந்து கம்மியாக இருக்குது, எது இருக்குதோ அதுதான் ஆன்சர். இப்போ இந்த x² x³ பவர் கம்மியாக இருக்கிறது x². அடுத்து x³ y³ y² பவர் கம்மியாக இருக்கிறது y². z பவர் கம்மியாக இருக்கிறது z. இதுதான் HCF. எல்சிஎம்னு பார்க்கும்போது அப்படியே பவர் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு வரணும். x³ y³ பவர் 5. இன்கேஸ் இங்கே நான் AB போட்டிருக்குன்னு வச்சுங்களேன், இது ஹெச்சிஎஃப்ல காமனாக இல்லை, அப்போ ஹெச்சிஎஃப்ல வராது. ஆனால் எல்சிஎம்ல காமனாக இல்லை அப்படின்னாலும் எழுதியிருக்கணும். ஃபைனலாக ஒன்று x² = 4ன்னு வச்சுங்களேன், x = +or - 2. இதை வந்து மிஸ் பண்ணிடுறோம் சம்டைம் கால் பண்ணும்போது. இந்த +or - 2ன்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா
இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 2ன்னு எடுத்துங்க 2 இன்ட்டு 2 4ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ -2ன்னு எடுத்துங்க -2 இன்ட்டு -2 +4 ரெண்டுமே +4 தான். இங்கே x² = +4 தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் x² தான், இதுவும் x² தான். அப்போது ரெண்டு +2வை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 4ன்னு கிடைக்கும், ரெண்டு -2வை மல்டிப்ளை பண்ணாலும் 4ன்னு கிடைக்கும். எப்பப்பெல்லாம் நமக்கு பவரில் ஈவன் நம்பர் இருக்கோ x² பவர் 4 பவர் 6 பவர் 8லாம் வரும்போது ஆன்சரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மிஸ்டேக் நம்ம காமனாக பண்ணுறோம், அதையும் பார்த்துக்குங்க. இது எப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கும்னா சால்வ் பண்ணும்போது, ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம், அதுலேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம், இல்லைனா வேறு எதனா அந்த இடத்துல இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.